இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஒட்டுமொத்த ரிசல்ட்டே தீர்மானிக்க போற அந்த 5 முக்கியமான தொகுதிகள் எதுன்னு ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு டேட்டாவை மட்டும் வச்சு இந்த 5 தொகுதிகளையும் நாம அலச போறோம். சரி, நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறா? திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்குமா, இல்ல அதிமுக ஒரு கம்பேக் கொடுக்குமா, இல்ல புதுசா வந்த கட்சிகள் ஏதாவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாருங்க, இந்த பெரிய கேள்விக்கான பதில் தமிழ்நாட்டுல இருக்கிற நூற்றுக்கணக்கான தொகுதிகள்ல இல்ல. உண்மையான ரகசியம் வெறும் 5 தொகுதிகளோட முடிவுகள்ல தான் அடங்கியிருக்கு. அந்த 5 தொகுதியில என்ன நடக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், முழு எலெக்ஷனோட போக்கையும் நம்மால கணிச்சிட முடியும். ஓகே, அந்த 5 தொகுதிகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ தமிழ்நாட்டுல அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாம் வாங்க. இப்போதைக்கு நிலவரம் இதுதாங்க. மெயின் ஃபைட்டு எப்பவும் போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். ஆனா இந்த தடவை ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பாஜக மாதிரி கட்சிகள் வாக்குகளை பிரிக்கிற வேலையை சரியா செய்ய போறாங்க. திமுகவுக்கு நகர்ப்புறங்கள் அப்புறம் டெல்டா பகுதிகளில் நல்ல செல்வாக்கு இருக்கு. அதே மாதிரி மேற்கு மண்டலம் முழுக்க அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லலாம். சரி, வாங்க இப்போ முதல் 2 முக்கியமான இடங்களை பார்ப்போம். இது ரெண்டும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கௌரவ பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கொளத்தூர் முதலமைச்சரோட தொகுதி. இது வரலாற்று ரீதியாவே இது திமுகவோட கோட்டை. குறிப்பா நகர்ப்புற வாக்காளர்கள் அப்புறம் அரசின் நலத்திட்டங்கள்னு அவங்களுக்கு இங்க பெரிய பலம் இருக்கு. எதிர்க்கட்சிகள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் திமுகவோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டேட்டா படி பார்த்தா திமுகவுக்கு கிட்டத்தட்ட 70% வெற்றி வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுக்கு 30% தான். சோ கொளத்தூர் திமுகவோட ஒரு அசக்க முடியாத கோட்டைங்கிறதுல சந்தேகமே இல்ல. அடுத்தது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. இது திரு உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதி. அதனால இது வெறும் ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிற கணக்கு இல்ல. இது திமுகவுக்கான ஒரு கௌரவ போட்டி. அதிமுக இங்க ஒரு பெரிய சவாலை கொடுக்கறாங்க. ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டா கூட அது சிம்பாலிக்கா திமுகவுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். இங்க பாருங்க, திமுகவுக்கு 60% ஆதரவு இருந்தாலும் அதிமுகவுக்கு 40% இருக்கு. அதாவது கொளத்தூர் மாதிரி இது ஒரு ஒன் சைடு மேட்ச் கிடையாது. போட்டி ரொம்பவே டஃப்பா இருக்குன்னு நல்லா தெரியுது. சரி, இப்போ நாம பார்க்க போற தொகுதி கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க 2 பேர் போட்டி இல்ல, இது ஒரு மும்முனை போட்டி. பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக அப்புறம் புதுசா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் 3 பேரும் நேருக்கு நேர் மோதுறாங்க. இங்க யார் ஜெயிக்கிறாங்கன்றதை விட வாக்குகள் எப்படி பெரிய போகுதுங்கிறது தான் கேம் சேஞ்சர். குறிப்பா தவக வர்றதால இளைஞர்களின் வாக்குகள் எங்க போகும்னு கணிக்கவே முடியல. அதுதான் இங்க இருக்கிற பெரிய சஸ்பென்ஸ். இந்த சார்ட்டை நல்லா பாருங்க. திமுகவுக்கு 45%, அதிமுகவுக்கு 35% ஆதரவு இருக்கிறதா கணிப்பு சொல்லுது. ஆனா தவக கிட்டத்தட்ட 20% வாக்குகளை பிரிக்குது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல வெறும் 10% தான் வித்தியாசம். அப்போ பாருங்க, இந்த 20% வாக்கு தான் இங்க முடிவையே தீர்மானிக்க போகுது. ஓகே, இப்போ நாம பார்க்க போறது தான் ரொம்ப முக்கியமான ஏரியா, ஸ்விங் தொகுதிகள். அதாவது காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் ரிசல்ட் மாறும். இந்த மாதிரி தொகுதிகள் தான் தேர்தல் முடிவையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவை. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திருச்சி கிழக்கு. ஒரு பக்கம் திமுக பயங்கரமா பிரச்சாரம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் தவக தலைவர் இங்க நிக்கலான்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இதனால களத்துல ஃபைட் பயங்கரமா இருக்கு. திமுக இந்த சீட்டை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க. இந்த கண்டிப்பா பாருங்களேன், 50-50 அப்படியே சரிக்கு சமமா இருக்கு. இது ஒரு உண்மையான டஃப் ஃபைட். வெற்றி யாருக்கு வேணாலும் போகலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் இங்க யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அடுத்து மதுரை மேற்கு. இங்க கதை டோட்டலா வேற. இங்க முக்கியமா பேசப்படுறது ஆட்சிக்கு எதிரான மனநிலை. அதிமுகவோட ஒரு சீனியர் லீடருக்கு எதிரா திமுக ஒரு புதுமுகத்தை களமிறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயிக்கிற மார்ஜின் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. கூடவே உள்ளூர் பிரச்சனைகள் மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க வைக்குது. இந்த கணிப்புல திமுகவுக்கு ஒரு சின்ன லீட் இருக்கு, ஒரு 55%. ஒருவேளை மக்கள் புதுமுகத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க போல. ஆனாலும் அதிமுகவுக்கு 45% இருக்கு. இந்த 10% வித்தியாசங்கிறது எப்ப வேணாலும் மாறலாம். சரி, கடைசியா ஒரு போனஸ் ரவுண்ட். கன்னியாகுமரி. தமிழ்நாட்டுல மத்த இடங்களை விட இங்க அரசியல் களம் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா மெயின் ஃபைட் டிஎம்கே விஎஸ் அதிமுக தான். ஆனா கன்னியாகுமரியில மட்டும் சீன் மாறுது. அங்க போட்டி நேருக்கு நேரா காங்கிரஸ் வர்சஸ் பாஜகவா இருக்கு. சரி,
இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த 5 தொகுதிகளோட பகுப்பாய்வுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? வாங்க ஃபைனல் வெர்டிக்ட்க்கு போலாம். நம்ம முக்கியமா என்ன கவனிக்கணும்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. நாம பார்த்த 5யும் ஒரே இடத்துல சுருக்கமா காட்டிடுது. கொளத்தூர், சேப்பாக்கம், பெரம்பூர், மதுரை மேற்குன்னு 4 இடத்துலயும் திமுகவுக்கு சாதகமா இருந்தாலும் சேப்பாக்கத்துல போட்டி டஃப்பா இருக்கு. ஆனா அந்த திருச்சி கிழக்கு தொகுதி தான் உண்மையான டாஸ் அப். யாருக்கு வேணாலும் போகலாம். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? ஓவராலா பார்த்தா டேட்டா திமுகவுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனா இங்க தான் 2 பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒன்னு, அதிமுகவோட கோட்டையான மேற்கு மண்டலத்துல வாக்குகள் ஸ்விங் ஆகுமாங்கிறது. 2வது, தவைக தமிழ்நாட்டுல எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போகுதுங்கிறது. இந்த 2ம் தான் இப்போதைக்கு கணிக்க முடியாத எக்ஸ் ஃபேக்டர்ஸ். இந்த 2 விஷயங்களும் ரிசல்ட்டை எந்த பக்கம் வேணாலும் திருப்பலாம். அதனால ஒன்னு மட்டும் நிச்சயம், இந்த தேர்தல்ல நாம நிறைய அதிர்ச்சிகரமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பாப்போம்.